வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைநிலை தவம். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல். நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை, தன்மாத்திரைகள் ஐவகை. மலைக்காதேர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். மலைக்காதேர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில். மதி உயர்ந்திவ் உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மதி உயர்ந்திவ் உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். இறைநிலை நிலைத்தவம் பற்றி கூறுங்களேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைநிலை தவத்தில் மனத்தை விரித்து எல்லையற்ற பரவெளியோடு இறைநிலையோடு இணைத்து தவம் இயற்றுகிறோம். இப்பரவெளியோடு மனம் விரிந்து பழக மனம் தன் மூலமான இறைநிலையோடு ஒன்றி இருக்க முடிகிறது. இறைநிலையிலிருந்து இறைத்துகள், விண், பஞ்சபூதங்கள், உயிரினங்கள், கடைசியாக மனிதனாக இறைநிலையே வந்த தன்மாற்றத்தை டிரான்ஸ்பர்மேஷன் உணர்வாக பெறுவதுதான் இறைநிலை தவம். ஒரு முறை இறைநிலையை உணர்ந்து விட்டால் அது மறக்காது. அகண்டாகாரத்திலேயே மனம் விரிந்து நிற்கும். இத்தவத்தில் இறைவனோடு முதலில் அறிவை உணர்ந்து கொள்கிறோம். அறிவே இறைவனாக இருக்கக்கூடிய காட்சியையும் காண்கிறோம். இந்த நிலையிலே இருந்து தவம் செய்கின்ற போது இந்த பேரியக்க மண்டலம் முழுவதையும் இறைவனுடைய திருவுருவமாக காணும் உணர்வும் பெற முடிகிறது. இந்த உணர்வில் எல்லாவற்றையும் ஒன்றாக்கி கொண்டு அந்த மன விரிவிலேயே எல்லா பொருட்களோடும் செயல்களோடும் இணைந்து செய்யக்கூடிய தவம் தான் இந்த இறைநிலை தவம். எல்லோரும் தனித்தனியாக இயங்கிக் கொண்டு இருந்தாலும் ஒவ்வொருவருடைய அறிவும் உணர்வும் ஒன்றாகவே இருக்கிறது என்ற அகக்காட்சியின் மூலம் தான் மனித மனம், மதம், அரசியல், பொருளுடைமை என்ற பற்றுதல்களிலிருந்து விடுபட்டு ஒன்றிணைந்து அன்பும் கருணையும் மலர்ச்சி பெற்ற பேரறிவாக ஒளிவிட்டு வீசும். இதுவே மனத்தின் முழுமை பேறு. இதனை அடையும் சிறப்பினை உடையது இறைநிலை தவம். இந்த மனவளக்கலை மன்றத்தில் கற்பிக்கப்படும் எளிய முறை குண்டலினி யோக பயிற்சியில் 9 தவ முறைகளையும் பயின்று வாழ்வின் நோக்கமான இறைநிலை உணர்வை பெற்று நாம் அனைவரும் வாழ்வோம் வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் நம் செயலினால் விளையும் உணர்வுகள் எத்தகையது என்பதை பற்றி பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.